Select the set in which the numbers are related in the same way as are the numbers of the following sets. ரெண்டு செட் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க 1,16,5 2,19,7. இந்த இதில் இந்த ரெண்டு செட் ஆஃப் நம்பர்லையும் என்ன லாஜிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ அதே லாஜிக் வந்து எந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுதான் வந்து இந்த சம்முடைய ஆன்சர். சரிங்களா? நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக வந்து நான் கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து நான் திருப்பி ஒரு எழுதிக்கிறேன். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,16,5 ஃபஸ்ட்டு செட் ஆஃப் நம்பர், செகண்ட் செட் ஆஃப் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2,19,7 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் நம்பரில் ஃபஸ்ட்டு நம்பரையும் தேர்ட் நம்பரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன், எனக்கு 6 வரும். அதோட ஒரு 10 ஆட் பண்ணேன் அப்படின்னா 16 அப்படின்ற இந்த மிடில் நம்பர் வந்து வந்துருச்சு. இப்போ அதே லாஜிக்கை நான் அந்த செகண்ட் செட் ஆஃப் நம்பருக்கு யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்பரையும் தேர்ட் நம்பரையும் ஆட் பண்ணிக்கிறேன் 9, அதோட ஒரு 10 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 19 வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டு செட் ஆஃப் நம்பர்ஸ்லையுமே இந்த லாஜிக் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஷனாக செக் பண்ணி பார்க்குறேன். ஆப்ஷன் ஏ எடுத்துக்கங்க. ஆப்ஷன் ஏ வந்து 3,35,5. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்பரையும் தேர்ட் நம்பரையும் ஆட் பண்ணுறேன் 8, அதோட ஒரு 10 ஆட் பண்ணால் 18ன்னு வரும். ஆனால் இங்கே 35 இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி பாருங்கள், 8,22,4. ஃபஸ்ட்டு நம்பரையும் தேர்ட் நம்பரையும் ஆட் பண்ணுறேன் 12, 12ஓட ஒரு 10 ஆட் பண்ணேன் அப்படின்னா 22 அப்படின்ற அந்த மிடில் நம்பர் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சம்முடைய ஆன்சர். சரிங்களா? சரி, ஆப்ஷன் பி.